நமோ நாராயணா ரங்கநாதா ரங்க பிரபு ஸ்ரீ ரங்கநாதன் திருவடிகளே சரணம். நம்ம இப்போ இந்த பதிவில் காட்டழகிய சிங்கரை பற்றி பார்க்க போகிறோம். காடு அந்த இடம் ஃபுல்லாகவே காடாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அதில் கொஞ்சம் இடத்துல விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்காக நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த சைட்லேருந்து நடந்து வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டு வழியாக வரும்போது வனவிலங்குகள்லாம் வந்து அதிகமாக தொந்தரவு பண்ணிச்சான். அதில் வந்து யானைகள் வந்து அதிகமாக தொந்தரவாக இருந்துதான். அதனால் ஒரு ஜிஎஸ் சுவாமி என்ன பண்ணார், அந்த கோயிலை கட்டி வச்சதுக்கப்புறம் அந்த பக்கம் யானையோட தொந்தரவு இல்லாமல் பக்தர்கள் ஈஸியாக ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிக்க வர்றதுக்கு ஈஸியான ஒரு வழியாக அது இருந்திருக்கு. அதோடு இல்லாமல் நார்மலாக சிங்கர் வந்து அப்படியே பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருப்பார். அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆளாக இருப்பார் சிங்கர். ஆனால் இந்த காட்டழகிய சிங்கரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பார். அதனால அவருக்கு பேர் வந்து அழகிய சிங்கர்னு பேர். இந்த அழகிய சிங்கர் பார்த்திங்கன்னா டெய்லி நான்லாம் 35 வருஷமாக வரேன், நான் 20 வருஷமாக வரேன், நான் 15 வருஷமாக டெய்லி வரையமாங்க. சில பேர் காலையில் ஒரு டைம், சாயங்காலம் ஒரு டைம். அவர்கிட்ட போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாத்தையும் அவரே பார்த்துக்குவார். அப்படியே என் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம சிங்க பெருமாளை வந்து சேவிச்சோம்னா. இந்த காட்டழகிய சிங்கரை வந்து டெய்லி சேவிக்கிறவங்க தான் அதிகப்படியான மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னாலாம் எப்படி முன்னேறுவேன், என் பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்பேன், நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்ற மாதிரி இருந்தேன். இவர்கிட்ட வந்து என் பிள்ளைகள்லாம் உன் பிள்ளை நீ தான் பார்த்துக்கணும், என் குடும்பமே நீ தான் பார்த்துக்கணும்னு ஒப்படைச்சிட்டேன். அவ்வளோதான், நான் பாட்டுக்கு டெய்லி வந்து சிங்கரை சேவிச்சுட்டு போவேன், அவ்வளோதான். ஆனால் என் பிள்ளைங்களாம் நல்லா படித்து நல்ல வேலையில் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அங்கே இருக்கவங்க, அங்கே டெய்லி கோயிலுக்கு வரவங்களோட ஸ்டோரியை கேட்டிங்கன்னா அதை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம சிங்கர்கிட்ட அடைக்கலம் அடைஞ்சிட்டோன்னா அவ்வளோதான். நம்ம அதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை. எல்லாத்தையும்